தினத்தந்தியில நம்முடைய செய்தி வருவதில்லை, தினமரலை நமது செய்தி வருவதில்லை, எந்த பத்திரிகை கற்றுக்கொள்வதில்லை, அரசியல்வாதியும் கற்றுக்கொள்வதில்லை. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய இந்த தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். வருகின்ற காலங்களில் இன்னும் 7 மாதங்கள் தான் இருக்கிறது. நாம் எல்லாம் திராவிட இயக்கத்தையும் உதயசூரியனுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு செலுத்துகிறோம். இன்னும் 8 மாதங்களில் நீங்கள் இந்த கோரிக்கையை மற்ற கோரிக்கையாவது நாம் வெற்றி பெறவில்லை என்றால் வேற அடுத்த ஆட்சி வந்தால் அடுத்த ஆட்சி என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீங்க திமுக தான் ஓட்டு போட்டீங்க, அப்ப கேட்கத்தானோ. ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும் போதே நம்முடைய கோரிக்கையை வென்றெடுக்கும். அதுக்கு கோரிக்கை வென்றெடுக்கிறோம்னா இன்னைக்கு போட்டோம்னா அடுத்த ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்து அடுத்த ஆட்சி காசு எங்க போடக்கூடாது. இன்னைக்கு இந்த சங்கம் போட்டா நாளைக்கு அந்த சங்கம் போடணும். தொடர்ந்து போராட்டங்கள், தொடர்ந்து நம்முடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும். கிட்டத்தட்ட நம்முடைய ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட 2025 ஜனவரி மாசம் 24ஆம் தேதி தமிழ்நாடு மருத்துவ சமாஜ சங்கம் மற்றும் முடித்திருக்கும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அண்ணன் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்களையும் மதிப்பிற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களையும் வரவைத்து கிட்டத்தட்ட 3000 பேர்பட்ட மக்களை சென்னையில ஒரு பகுதியில 3000 பேரை திரட்டுறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷம் செலவு இல்லாம அவ்வளவு மக்கள் வந்தாங்க. அண்ணன் திருமாவளவன் வந்தாங்க, வேல்முருகன் வந்தாங்க. அப்பா என் மக்கள் சொல்றான் 5 கோரிக்கை நிறைவேற்றுங்க, எங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க கேட்டுட்டு போனவங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் சட்டசபை நடக்குது. அந்த சட்டசபையில நம்ம கோரிக்கை ஒரு கோரிக்கை என்னால முடி வெட்டுறவங்க சொந்த காசை போட்டு எவ்வளவு மக்களை கூட்டியிருக்கோம். அந்த கூட்டத்தில் நாம் சொல்லிட்டு வந்தேன், ஒரு வார்த்தையாவது ஏதாவது அந்த மக்களை கூப்பிட்டு ஒரு பட்டியல் சேர்க்கை செய்யுங்க, இல்ல உள்ளொதுக்கீடு கொடுங்க, இல்ல அவங்க கேட்கிற கோரிக்கை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு கேட்கிறோம். அதே மாதிரி அந்த சமுதாயத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எப்படியாவது எங்க முதலமைச்சர் காட்டு முதலமைச்சர் இட்டு போங்க, முதலமைச்சர் இட்டு போங்க அப்படின்றாரு. ஏன் முதலமைச்சர் அவர் இட்டு போகணும்? வர தேர்தலில் 2026 தேர்தலில் எங்க மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும்னா ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் தேர்தலை புறக்கணிக்கணும். இந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தா அடுத்த நாள் முதலமைச்சர் அவங்க உட்கார்ந்துருப்பாரு. அதெல்லாம் சொல்றதுக்கு தெப்பு வேணும், திராணி வேணும். ஏன்னா ஓட்டு வங்கி ஒன்று வச்சுக்கிட்டு சமுதாய மக்கள் எல்லாம் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஐயா செய்யுங்க ஐயா செய்யுங்கன்னா அதே செய்ய மாட்டேன். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இந்த திராவிட மாடல் அரசு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறேன், வாரி வல்லலாக செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்வது திராவிட மாடல் அரசு முதலமைச்சரை குறை சொல்வதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் எல்லாம் கேட்கவில்லை என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் கேட்டால்தான் அதாவது குழந்தை அழுகிறது என்று குழந்தைக்கு பசி எடுத்தா அழுதாதான் தாயும் பால் கொடுப்பா, தூங்கி இருந்தா தூங்குதுன்னு தான் கம்முன்னு இருப்பா. நாம் அழணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும், தொடர் போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதே போன்று தேர்தலில் அந்த கூட்டத்தில் கூட வேல்முருகன் சொன்னார், நீங்க யாரு கூப்பிட்டாலும் வருவார்கள், யாரு கூப்பிட்டாலும் என்ன தேர்தல் வரும்போது 5 ஓட்டுல கூட யாரும் ஜெயிக்கலாம், 10 ஓட்டுல ஜெயிக்கலாம். உங்க சமுதாய மக்கள் எவ்வளவு ஓட்டு இருக்கு, ஆனா நீங்க யாரும் கண்டுக்கலன்னா சொன்னாரு. அந்த ஓட்டை நம்ம பிரதானப்படுத்தி தான் பேசணும். நாம வந்து மண்டபத்தை பிடிச்சி தீர்மானம் போட்டு தீர்மானம் போட்டு சாகக்கூடாது, புரியுதுங்களா? உட்காந்து பப்ளிக்ல வரணும். நீங்க தமிழ்நாடு மொழியில கடையெடுப்புன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அந்த செய்தி எந்த சங்கம் முன் வரும்? அப்படியே தமிழ்நாடு முழுக்க கடையெடுப்புன்னு சொன்னா உன்னுடைய கோரிக்கையை, கொள்கையை, உன்னுடைய வழியை சொல்வதற்கு எந்த அமைப்பு இருக்குது? சொல்வதற்கு பத்திரிகையாளர்னா சாதாரண விஷயம் இல்லை. பத்து கேள்வி கேட்பா, பத்து சொல்லு. உனக்கு இது விரோதிக்கிறா, சட்ட பாதுகாப்பா, ஏன் எதிர்கொள்ளணும், ஓட்டு வங்கினா நீங்க ஏன் எல்லாம் பண்ணுவீங்க? எல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விலை தெரிந்த தலைவர் உருவாக்கணும், அல்லது விலை தெரிந்த தலைவரை நீ உருவாக்க வேண்டும். என் சங்கம் பெருசு, உன் சங்கம் பெருசு என்று நீ பேசுவதால் இந்த சமுதாயம் இன்னும் 100 ஆண்டுகளை பின்னோக்கி கடத்தாது. நான் சங்கம் தொடங்கி 6 மாதங்களில் 3 முறை துறையினுடைய செயலாளர், ஆணையர் மற்றும் துறையினுடைய அமைச்சர்களை எல்லாம் சந்தித்தேன். ஒருவர் கூட நான் இந்த சமுதாயத்தின் தலைவர் என்கிறேன், இந்த சமுதாயத்தின் எழுத்தாளர் என்கிறேன், ஒரு சமுதாயத்தின் தலைவர் என்கிறேன், உட்கார வைத்து கூட பேசவில்லை இந்த சமுதாயத்தை சார்ந்தவர். நான் சொல்லி அப்படி என்றால் நம்மளை எல்லாம் என்ன கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியிலும் கட்சியிலும் இருப்பவர்கள் காலையில் எழுந்த
கேட்கிறார், யார் ஜெயிப்பார்கள், யார் போட்டார்கள், இதை பத்தி நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் பத்தி நான் நினைக்கிறேன். காலையில எத்தனை நாளைக்கு பேசிப்போம். காலையில ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினரோ கட்சியினுடைய தலைவரோ 1 மணி நேரம் பேசி போயிடுவார். ஆனா வாழ்நாள் பூரா நம்ம திராவிடத்தை இயக்கத்தை பேசுறோம். வாழ்நாள் பூரா திராவிடம் வாழ்கிற வாழ்க்கை இருக்கும். நம்மளை விட திராவிடத்தை வாழ்த்து வாழ வைத்தவங்க யார்? நம்மளை விட திராவிடத்தை ஓட்டு செலுத்தவங்க யார்? இன்னைக்கு யாரெல்லாம் திராவிடத்தை திட்டிக் கொண்டிருக்கிறானோ அவனும் திராவிடத்தால் குறைத்த லாபம் பெற்றவன். ஆனால் திராவிடத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாராட்டி கொண்டிருக்கிறோம். திராவிடம் வாழ்க, திராவிடம் வாழ்க என்று சொல்கிறோம். ஆனால் இந்த திராவிடத்தை தான், திராவிடம் தான் நம்மளை மனிதனாக கூட மதிக்கவில்லை என்பது மிகப்பெரிய வேதனையான விஷயமாக சொல்கிறோம். மூளை ஒரு பத்திரிகை வாங்குறோம், ஒரு பத்திரிகையான நம்ம மதிக்க மாட்டோம். திராவிடத்தை வளர்க்கிறோம், திராவிடம் மதிக்கல. கிராமப்புறங்கள்ல ஒரு சலூன் கடை வச்சுக்கிறான், ஆட்சிக்கு காய் வந்து அடிக்கிறான். பட்டியல் மக்கள் செய்யாது. பட்டியல் மக்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு செய்யணும்னா கேஸ் கொடுப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், ஆட்சிக்கு காய்காரன்னா அவங்க என்ன பண்றான், வீடு கொடுக்குறான், வாசல் கொடுக்குறான், இடம் கொடுக்குறான், அவங்ககிட்ட அடி விட்டான். இப்ப அவங்க செய்ய மாட்டேன் அப்படின்னா அவங்க கேஸ் கொடுக்குறாங்க. ஏன் நீ செய்யணும் ஊரை விட்டு போறான்றான். அப்ப என்ன செய்யணும், இந்த திராவிட மாதிரி ஆட்சிக்கு நாம் என்ன கோரிக்கை வைக்கணும், ஐயா ஒவ்வொரு ஊர்லயும் பல கட்டடங்கள் தண்ணி போட்டு வீணா வந்து போயிடுது, இடிஞ்சு போய் கிடக்குது. அதுல ஏதாவது ஒன்று சீர்படுத்தி முடித்திருக்கு தொழிலாளர்களையும் ஒரு அரசு உயிரை ஆக்குங்க. அந்த ஊரை அரசு உயிரை ஆக்கிட்டா எந்த ஜாதிக்காரன் வந்து எவன் செய்யணும்னு எவனும் கேட்க முடியும். அவன் அரசு உயிர் ஆகிறான். அவன் கையை வச்சான் என்ன ஆகுது, அவன் அரசு உயிர் கையை வச்சா அவன் சட்டத்தை கைது பண்ணும். ஆனா இப்ப நீ பண்ண என்ன பண்றான், இவன் வந்து ஊரை காலி பண்றான். முத்துவேலுன்ற ஒரு இளைஞனை சேலம் மாவட்டத்துல அவன் வந்து ஊரை விட்டு ஓடிட்டான், வெளியூர் போயிட்டான். வெளியூர் போயிட்டு உள்ளூருக்கு வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு முடி வெட்டிட்டான். என்ன பண்ணான், அவன் பட்டியல் சமுதாயத்துக்கு முடி வெட்டான்னு சொல்லி நீ வெட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை 4 பேர் ஊருக்கார பசங்க இட்டும் போயிட்டு நல்லா தண்ணி வாங்கி கொடுத்து அடிச்சு சாகலை கட்டி ஏரியில போட்டு கல் வச்சு கட்டிட்டான். 5 நாள் கழிச்சு மேலே போனா 5 நாள் கழிச்சு வருது. என்னடா ஏதுன்னு பார்த்தா இதே மாதிரி பிரச்சனை. பட்டியல் சமுதாயம் முடி வெட்டினாங்கிறதுக்காக அவனை அடிச்சு பொண்ணுமை இதில் ஏரியில போட்டு முடிஞ்சுட்டான். இந்த போனால் 4 நாள் 5 நாளா அந்த சேவை மருத்துவமனையிலே யார் போராட்டத்துக்கு ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு சமுதாயம் பட்டியல் சமுதாயத்துக்கு முடி வெட்டலன்னா ஐயோப்பா வெட்டவில்லை என்கிற இந்த பட்டியல் சமூக மக்கள் கூட நம்ம பார்க்கறாங்க. அந்த பக்கம் ஆதி சாதிக்காரன் அவன் என்ன பண்றான், நீ செய்யறது தேவைதானா, நம்ம யாரு பண்றது வராது. உலகி ஒரு பக்கம் மற்றத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதிக்க சாதிக்காரன் பேசுறான், இந்த பக்கம் பட்டியல் சமுதாயத்து பக்கம் இது செய்யா அடி செய்யணும்னா கேஸ் சொல்றான். சாதாரண பிசிஆர் சட்டம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா 50 பேர் 100 பேர் இருக்கிற பட்டியல் சமுதாயத்துக்கு இருக்கிற சட்ட பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு 1-2 குடிக்கிறாங்கிற வண்ணார் நாடுகள் இருக்கா? நீங்க ஒரு கிராமத்தில் போய் பார்த்தா அவன் அடித்தா கேட்கறதுக்கு நாதி இல்லை, ஏன்னா ஓட்டு வங்கி. ஆனா இன்னைக்கு சாதியிலே அதிகமாக பாதிக்கப்படுகின்ற, இந்தியாவிலேயே அதிகமாக பாதிக்கப்படுகின்ற சமுதாயமாக இருப்பது வண்ணார் நாடுகள் தான். அவன் அடித்தா யாருக்காக போறான்? ஒன்னும் ஒரு இதில் வந்து ஒரு ஒரு பொம்மா முடி வெட்டின காசு கேட்குது, நடு ரோட்ல போட்டு கட்டி போட்டு அடிக்கிறான். ஏன்னா முடி வெட்டின ரோட்ல கேட்குறாங்க, ஏன்டா ரோட்ல கேட்க காசுன்னா என் குடும்பம் இருக்காருதான் ஏன்னு கேட்க மாட்டேங்க. ஒரு பக்கம் பீட்சையாக சேர்க்க வேணும்னு கேட்கணும், ஒரு பக்கம் கல்வி வேலை இடஒதுக்கீடு கேட்கணும், ஒரு பக்கத்தில் நாம் என்ன பண்ணுறோம் கோயில் திறந்த கடன் உதவி கேட்குறோம். இதெல்லாம் தொடர்ந்து கேட்கணும்னா அந்தந்த தலைவரும் இப்போ இன்னைக்கு 4 சங்கத்து தலைவரை பேர போட்டாங்க, 4 சங்க தலைவர் வரல. ஏன் வரல? ஏன் தங்கம் பெருசு, நான் உன் தங்கம் பெருசு பேசுவே நீ பத்திரிக்கையில் கொண்டாந்து. நான் என்ன சொல்கிறேன், உன் தங்கம் பேசாமல் எவன் கூப்பிட்றானா அந்த கூட்டத்தில் போய் பேசு. நம்மளுடைய கோரிக்கை வெற்றி எடுக்கணும், அதான் நோக்கம். ஏன் தங்கம் பேசு, நான் அங்கே போக மாட்டேன், நான் இங்கே போக மாட்டேன். இவன் சங்கம் அங்கங்க வளர்க்கணுன்ற நோக்கத்தை தவிர சமுதாயத்தை கோரிக்கையை நிறைவேற்றணும், நம்மளுடைய மக்களுடைய பாடுகளை பேசணும், அதனுடைய கோரிக்கை வெற்றி எடுக்கணும்னு ஒரு அறிவு கூட இல்லை. கேட்டாங்க என் தங்கம் பெருசு, நான் வர மாட்டேன், நீ வர மாட்டேன், என் சங்கம் தான் பேசணும். நேரம் 40 வருஷமா சங்கம் வச்சுக்க, இது வரைக்கும் என்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்க சொல்லு. நீ 40 வருஷம் சங்கம் வச்சுக்கிற, நான் வந்து என்ன கேட்கறோம், நீ சங்கம் ஆரம்பிச்சு என்ன பண்ண, இன்னும் ஒரு கோரிக்கை. நான் என்ன சொல்றேன், சங்கம் ஆரம்பிச்சு 3 முறை போய் மினிஸ்டர் சந்திச்சேன். கிரீன் வெஸ்ட் ரோட்ல தான் மினிஸ்டர் தான் இருக்காங்க. முன்னாடி மினிஸ்டர் போய் பார்த்து ஒரு மனு கொடுக்குற துப்பு இல்லை, ஒரு கூட காசு வசூல்பட்டு அதோட சரி சங்கத்தை பற்றி சமுதாயத்தை பற்றி சிந்திக்கல. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை இதே போன்று தொடர்ந்து நடத்த வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். தொடர் போராட்டங்களை வென்றெடுத்தால்
இந்த தேர்தலுக்குள்ளே ஒரு கோரிக்கையாக தேர்ந்தெடுக்க முடியும். அரசியல்வாதியை அழைத்து வந்து நாம் சங்கம் நடத்துவதல்ல, அரசியல்வாதிக்கும் நம்மளுடைய வாக்கு வங்கியை பேசணும். அப்பதான் அவங்க உணர்வாங்க. அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, வேல்முருகன் வந்தாரு, அங்க சொல்லணும், அண்ணன் நீங்க சட்டமன்றத்தில் பேசுனீங்கன்னா நீங்க எந்த கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல, எங்க மக்கள் 15,000 ஓட்டு இருக்காங்க ஒரு தொகுதியில, போடுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா என்னடா ஓட்டு வங்கி பேசுறாங்கன்னா அடுத்த சட்டசபையில பேசுவோம். அண்ணன் திருமாவளவன் 4 சட்டமன்றம் வச்சிருக்காரு, ஒரு பாராளுமன்ற எம்பியா இருக்காரு. அண்ணே எங்களோட கோரிக்கை நீங்க நிறைவேற்றணும், நீங்களே நிறைவேற்றலாம், நீங்களே பேசலாம், எங்க யார் என்ன பேசுவாங்க அப்படின்னு பேசுனீங்க மட்டும் நிச்சயமா எங்க கோரிக்கையை நீங்க சட்டசபையில பேசலாம். வெயில் அடிச்சா நீங்க 6 சட்டமன்றம் சேர்ந்ததா ஒரு பாராளுமன்றம், ஒரு தொகுதியில 15,000 கிட்டத்தட்ட எவ்வளவு ஆகுது? 6 தொகுதி 6 பாஞ்சு 45 50,000 ஓட்டு நான் உங்களுக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னாதான் அவர் திருமாவளவன் திரும்பி பார்ப்பாரு. திருமாவளவன் திரும்பி பார்க்கலாம். பெரிய பெரிய தலைவருக்கு வந்து சங்கம் நடத்துறது கூட நச்சுட்டு நான் பிரிவு காட்டுறது இல்லை. சமுதாயம் அந்த இடத்த ஓட்டு வங்கி பேசணும், சமுதாயத்தை பேசணும், சமுதாயத்தை ஒற்றை கோரிக்கை நிறைவேற்றணும். அது நிறைவேற்றாத கூட்டத்தை கூட்டமா கலைஞ்சமான போயிடக்கூடாது. ஒரு தலைவர்னா 24 மணி நேரம் சமுதாயத்தை பத்தி சிந்திக்கணும். அதுவும் நம்ம ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு எவ்வளவு போராடணும். இன்னைக்கு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10.5% கொடுத்தது எங்களுக்கு 15% இடஒதுக்கீடு கேட்கிறார். ஆனால் இந்த நேரத்துக்கு எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்பதற்கு நாம் புரிந்தால் யாரும் எனக்கு கொடுக்க கூடாது ஒரு மனிதன் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து எம்பிசி பட்டியலே எவ்வளவு பின்தங்கி இருக்கும், எவ்வளவு அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம். நம்மளை விட ஜாதியிலும் தொழிலாளர் ஜாதிக்கு பாதிக்கப்படுறோம். மொத்தம்லாம் சாதியால் மட்டும் பாதிக்கப்படுவோம், நம்ம ஜாதியாலும் தொழிலாளரும் பாதிக்கப்படுறோம். ஆனால் உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய சமுதாயம் இந்த மருத்துவ சமுதாயம், வண்ணார் சமுதாயம். அந்த சமுதாயம் மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கேட்டால் தருவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு சரியாக காத்து கொண்டிருக்கிறது. காரணம் நாம் போராடணும், நாம பேசணும், நாம் சமுதாயத்தை பற்றி தொழிலாளர் வழிகளை பற்றி ஒவ்வொரு மீடியாவும் சார்பாக பேசணும். இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன செய்தியில நாம் தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க பேசலாம். குறிப்பாக கூமா பாட்டியும் ஒருத்தர் ஒண்ணு இல்லை, கூமா பாட்டியும் ஒரு மீடியா போட்டான், அவன் பார்த்தா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அந்த சமுதாயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. இந்த சமுதாயம் ஐயா நான் பாதிப்படுறேன் ஐயா, நான் இப்படி இருக்கிறேன் ஐயா. ஊர்ல வந்து ஒரு 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 விஷயம் பாருங்க, கோயில்ல எது புனிதமானது? கோயில் பல கோயில பல ஏக்கர்ல இருக்கு, பல ராஜாக்கள் கட்டி வச்சுக்கிறான். ஆனா அந்த கோயில்ல புனிதமானது வேலை எது தெரியுமா? இந்த மொட்டடிக்கிறோம். மொட்டடிக்கிறதுனா அவன் புண்ணு பொடுகு சொறி சிரமோடு வருவான், அவனுக்கெல்லாம் நம்ம சிறைச்சி அனுப்புறோம். ஆனா நம்முடைய வாழ்வாதாரம் அங்கே கேள்வி இருக்கா? என்ன ஒரு நாம் எவ்வளவுதான் சுத்தம் பண்றோமோ அவெல்லாம் உலகத்தில் அசிங்கப்படுறோம். ஒரு முடித்திருத்தம் தொழிலாளரோ நாம் வந்து முடித்திருத்தம் செய்யறோங்க, சலன்களை வச்சு காலையில வராட்டே எனக்கு நல்ல மீச வைப்பா, ஹீரோ மாதிரி ஆஸ் பண்றோம். ஆனா அவன் ஹீரோ மாதிரி நான் போய் என்ன சொல்றான், என்ன பார்த்தா சரிகிற மாதிரி வேண்டாம். உனக்கு அழகு பத்துக்கு நானே, நீ வெளியில போய் என்ன பண்ற சரிகணும். ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா என்ன சொல்லுவோம், ஐயா எனக்கு உதவி செஞ்சோம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா நாம வந்து காசு வாங்கி செஞ்சோம், காலத்துல சேவையை செஞ்சோம். இன்னைக்குதான் நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்பெரியா, நான் எப்பெல்லாம் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்து இப்பதான் நம்ம பிள்ளைகிட்டலாம் படிக்க வச்சிருக்கோம். இப்பதான் முதல் தலைமுறையா பட்டதாரியாக உருவாக்கி இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் இந்த தொழிலை முடித்திருக்கும் தொழிலை வச்சு ஏதாவது முன்னேறாங்க போதுதான் இந்த கார்பரேட் கம்பெனியா ஒரே ஒரு கடைக்காரன் 5,000 500 கடை 600 கடை 700 கடை வைக்கிறான். அவங்கள போய் கேட்டா இந்த காசு வாங்கக்கூடாதுன்னு இந்த யாரு கேட்டான், நான் வாங்குவேன் அப்படின்னு கேட்கறான். அப்ப நான் மட்டும் என்ன சொல்றோம், அவங்கள இப்போ போலீஸ்ல சொன்னேன், ஏன்பா போலீஸ் அவரு என்ன சொல்றாரு, இந்த காசு வாங்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டுதா? இந்த காசு வாங்குறா சட்டம் போட்டுதா? நீ வேணா போய் இது வாங்கிக்கணுமா, அவங்க ஆர்டர் வாங்கிக்கணும், அவங்க கலந்துக்கணும். அப்போ என்ன பண்ணோம், அரசாங்கம் தான் இதை செய்யணும். அரசாங்கம் செய்யணும்னா நாம் என்ன பண்ணோம், ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருக்கணும் என்ன பண்ணோம், எந்த சங்கம் போராட்டம் பண்ணாலும் வந்து அங்கே நிற்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 25 லட்சம் மக்கள் 25 லட்சம் மக்களுடைய வாழ்வாரத்தை பேசியிருக்கணும். 25 பேர் தான் உட்காந்துக்கணும். என்ன காரணம், சரியான மீடியாக்களை சந்திப்பது, சரியான தலைமையை கண்டெடுப்பது, சரியான தலைமையை ஒன்றிணைவது, இதெல்லாம் விரைவாக நம்ம செய்யணும். விரைவாக 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் ஐயா விஸ்வநாத் அவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்களும் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சங்கத்தின் சார்பாக நடந்தது போல நீங்களும் வந்து எங்களுக்கு ஆதரவும் அரவணைப்பு தர வேண்டும். ஐயா அவர்களுடைய இந்த வியாபாரி சங்கத்திலிருந்து வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு ஏன்னா ஒரு வியாபாரி சங்கத்தில் ஒரு தொழிலாளரை பற்றி நிறைய அவருக்கு தெரியும். தொழிலாளர்
வியாபாரி சங்கமோ பேராசம் தயாராக முடியாது. அப்படியேப்பட்ட எங்களுடைய வழியில் வேதனைகள் நான் என்னால் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஒரு ஆள் வந்து எங்கேயாவது பதிவு பண்ணுங்க ஐயா. இந்த மக்கள் வாக்கு வங்கி உள்ள சமூகம் தான். இவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த அரசு ஏதாவது செய்யணும். இல்லைன்னா இந்த சமுதாய மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதற்கான வழி இல்லை என்பதை நேரத்தை போட்டு இவ்வளோ பெரிய நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கு என்ற வாய்ப்பும் வசதியும் ஏற்படுத்தி தமிழ்நாடு தமிழ்நாடு மருத்துவ சமுதாய பேரவையுடைய மாநில நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.